என்னம்மா எழுதி வச்சிருக்கானுங்க ஃபுல்லாக. இந்த இடத்துலலாம் ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் தான் எழுதலை. அதனால கீழே ஓரளவுக்கு போயிட்டு இருக்கிறவங்க எழுதி வச்சுருக்காங்க. பின்னாடி சேவத்தை கூட விட்டு வைக்கல. இது எழுதுறதுனால என்ன கிடைக்குது? அட பாவிகளா, லைட்டில் கூட வாடா எழுதி வைப்பீங்க. எழுத வேண்டியது அப்புறம் வேறு ஏதாச்சும். இது வர இந்த கீழே ஃப்ளோர் மாதிரி டிசைன் போட்டிருக்குல்ல, இதில் கூட ஒரு டப்பாலையும் ஒருத்தனும் ஒரு பேர் எழுதி வச்சுருக்காங்க. அங்கிட்டலாம் பர்மனெண்ட் மார்க்கரை வச்சு எழுதி வச்சுருக்காங்க. இங்கே என்னமோ ஒரு டோர் மாதிரி இருக்குது. ஐ திங்க் அந்த பைனாகுலர்ஸ் வைக்கிற இடம் போல். அது கூட விடலை. ஃப்ளோரிங்ஸ் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. கிரிப் டைல்ஸ் மாதிரி தெரியல. இங்கே கீழே வந்து மேலேருந்து ஏறி வர்றதுக்கு ஃபுல்லாக இந்த ரப்பர் மேட் இருக்குல்ல, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 700 ருபீஸ் 800 ருபீஸ் இருக்கும். அந்த ரப்பர் மேட் கீழேருந்து மேலே வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபுல்லாக ஃபென்சிங், அங்கிட்டிருந்து எட்டி பார்த்தா கீழே வேகமாக இருக்கிறதுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங். மேலேயும் ஏற விடாத மாதிரி மேலேயும் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. இது ரவுண்டாக ஒன்று இருக்குது. டேங்கானு தெரியல, இதுக்கெல்லாம் டேங்காக கூட இருக்குது. மியூசிக்லாம் ஓடுது. ஓ, இந்த ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டோரோ இல்லையா? அந்த டோர் எங்கிட்ட சாத்தணும்ல. ஓப்பன் பண்ணி கூட எழுதி வச்சிருக்காங்கடி. அநியாயம் பண்ணுறாங்கயா. இருட்டுக்குள்ள விழுமா நம்ம மூஞ்சி. நீ என்ன போகிற? அப்புறம் எப்படி இருந்துச்சு அண்ணா டவர்? பின்னார் மாதிரின்னு சொல்லலாம் போல. அதோட மாடல் வேறு தானே. ஒரு ஏரியா அதோட லேட்டஸ்ட் டிசைன். ஆனால் மேலே நல்லா காட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன பேராக எழுதி நாசம்படுத்தி வச்சுருக்குது அந்த இடம்லாம். ஒரு இடம் இல்லாமல் பேர் தான் மேலேயும் அப்படி தான் பர்மனன்ட் மார்க்கரில் எழுதுனா அவங்க பேர் பர்மனெண்ட்டாக இருக்குன்னு நினைப்பு போல. யார் பர்மனெண்ட் என்னமோ இதில் வர வர குறுகலாக இருக்கிற மாதிரி பயமாக இருக்குது நடக்க. கீழே ஃபுல்லாக கிரிப் மேட் போட்டிருக்கு. கிரிப் மேட் காஸ்ட்லி 700-800 ருபீஸ் சொல்லுவாங்க. அந்த கிரிப் மேட் போட்டனால பரவாயில்ல. ஃபுல்லாக போட்டிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் இருக்குது போல. இப்போ தான் கொஞ்சம் நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இது வந்து மூடி இருந்துச்சு. இப்போ வந்து திருப்பி சரி பண்ணிட்டாங்க போல. சரி பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போவே நான் வந்து பார்க்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து தான் எவ்வளோ நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தேன். ஃபவுண்டைன்ஸாக இருக்குது எல்லா இடமும். ஆக்சுவலாக இது நீ அங்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கேன், அங்கிட்ட நிறையா ஃபவுண்டைன் இருக்கும். இந்த சைடு சுற்றி ஃபவுண்டைன் தான். ஆனாலும் இது அப்புறமா வேறு என்ன சொல்கிறது, இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா எங்கள் நாங்கள் இருக்கிற ஹோட்டல்லேருந்து இந்த டவர் மட்டும் தெரியும் பக்கத்தில். இந்த சைடு தான் இருக்குது எங்கிட்ட.
மேலேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரியல. அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் இவங்க? கொஞ்சம் மரங்கள் இருக்குது இந்த ஏரியாவில். இந்த ஏரியாவில் சென்னையிலே பார்த்தோம்னா மரம் இருக்கிற ஏரியான்னு சொன்னோம்னா இந்த ஏரியா தான். காத்தடிக்குது. நாங்கள் போவோம் காலையில் 8:30 மணி இருக்குமா? நாங்கள் 8:30 மணிக்கு தான் வந்தோம் காலையில். சுற்றி எல்லாம் பார்த்தாச்சு, அவ்வளோதான். ஃபவுண்டைனும் கிளாக்கும் அண்ணா நகரில். தூங்க அதுக்கு என்ன சீடிலாம் போட்டிருக்காங்க பாரு, படிலாம் போட்டு. இதெல்லாம் ரொம்ப போல தண்ணி ஆனால் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ரொம்ப நேரம் ரொப்பல போல. பட்டு போயிருக்கு போல. இதில் கூட பைப்லாம் அடிச்சிருக்கோம், தண்ணி வந்து ரொட்டேஷன். குப்பை ஆக்கி வச்சுருக்காங்க நிறையா, தூக்கி போட்டுருக்கோம் போல மக்கள். இதுக்கு பிறகு எவ்வளோ பெரிய மீன் பெரிய மீன் போகுதுல அங்கே அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய மீன் போகுது. இந்த ஊருக்குள்ள விழுந்தால் அவ்வளோதான். ஒருவேளை இந்த இதெல்லாம் அக்வாரியமில் வைப்பாங்களா குட்டி குட்டி மீன், கோய் ஃபிஷ். சாப்பாடு போட்டால் வரும் பூமியில் அங்கே பாரு, அங்கே பாரு சிடியான மாதிரி நம்ம இருக்குது, டக்கு மாதிரி. இந்த மாதிரி தான் அந்த கடியாப்பட்டியில் வந்து செய்ய போகிறாங்க போல். இந்த சிடியாலாம் வந்து தங்குற மாதிரி இந்த மாதிரி குட்டையெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதுவே வந்து தங்கும். இப்போ ஒரு ஜம்ப் பண்ணிட்டு போகுது. ஃபேன் இல்லை, அந்த ஏதோ நீர்மூழ்கின்னு சொல்லுவாங்களே என்னமோ. எப்படி போகுது பாரு, முக்லிப்பாவா கொக்லிப்பாவா அங்கே இருந்து சாப்பிட போகுது. வேணாம் வேணாம் வேணாம், இங்கே வா, இப்படி கூப்பிட்றது அது நிறையா இருக்குது.
போகிறேன் எப்படி போட்டு அங்கிட்டு போய் நடப்போம். விளாண்டுக்கிட்டு இருக்காது புரிஞ்சுட்டு இது இப்போ 2-3 தெரிஞ்சுதுன்னு எனக்கு இதுவே போடாது. நீங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது மீன். மீன் இல்லை அது இது மீன் ஷார்க் மாதிரி இருக்கு. அப்புறம் வெள்ளை மீன் ஒன்று தெரியுது, போக்கிமான் மாதிரி இருக்குது எல்லாம். இல்லை இந்த பேர்டு மாதிரி உள்ளது வந்து 3 நாள் தெரியுது. எனக்கு போர் ஒன்று போகுது தண்ணி. இது சொல்கிறேன் நான். ஷார்க் இருக்கும்ல அது இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுக்குமே. அந்த பேர்டை சாப்பிட்றேன். இந்த போய் காக்கா போய் விரட்டேன் சும்மா போய் சிக்கன் போய் என்ன போ குடிக்க போ போ போ. அதுவே போயிடுச்சு. ஆமாம் டாட்டாஸ் கூட இருக்குது. இது வீட்டில் வளர்ப்பாங்கல்ல. விட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் இருக்காது இங்கே விட்டுருக்காங்க. அது பார்க்குறது பாரு நம்ம சாப்பிட்டு. வெளியில் வா வெளியில். ஐயோ வருது. எதுவுமே நான் கொண்டு வரலை. நீ பார்க்குறதுக்கு எதுவும் வச்சிருப்பாங்கன்னு பார்க்குது போல. நம்ம எதுவும் கொண்டு வரல. ஏதாவது மீன் ஜம்ப் பண்ணி நம்மளை இது பண்ணிடுச்சுன்னா ஜுராசிக் பார்க்ல வருமா? இந்த பார்க்கில் முதலையெல்லாம் இருக்குது. முதலையா? அட முதலைக்கு பிறந்தவனே, இந்த முதலே சொல்லப்படாதா?